வணக்கம். என்னோட பேர் கருப்பசாமி. என்னை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாதின்ற ஒரு கொடிய நஞ்சுனால இன்னைக்கு ஒரு உயிர் போயிருக்கு. இதை நினைக்கும் போதே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நம்ம உலகம் டெக்னாலஜியில் எவ்வளவோ வளர்ந்தாலும் இந்த ஜாதிங்கிற ஒன்று இன்னும் மாறலைன்னு நினைக்கிறப்ப ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்போ இன்றைக்கி நான் எதை பற்றி பேச வரேன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆமாம், கவின்ங்கிற ப்ரோ திருநெல்வேலியில் இருக்காங்க. அவங்கள இன்றைக்கி வெட்டி கொண்டுட்டாங்க. எதனால இந்த ஜாதிங்கிற ஒரு இதனால கொண்டுட்டாங்க. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சொல்கிறதுக்கு வார்த்தைகளே வரமாட்டேங்குது. இன்னமும் நம்ம உலகத்தில், அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் இப்படியெல்லாம் மக்கள் இருக்காங்களா அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அவங்க ஸ்கூல் டேஸ்லேருந்தே லவ் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த சுவாசினி அக்கா ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. எல்லோரும் சோஷியல் மீடியாவில் ஃபஸ்ட்டு எப்படி போச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க நான் லவ்வே பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்தேன். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நானும் அவனும் ட்ரூவாக தான் லவ் பண்ணோம். அதாவது இந்த மாதிரி சுச்சுவேஷன் இன்னும் கொஞ்சம் செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணோம். அதாவது இதுவரைக்கும் சோஷியல் மீடியாவில் போன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பையன் 2 லட்ச ரூபா வரைக்கும் சேலரி வாங்குறாங்க. ஸ்கூல் காலேஜில் கோல்டு மெடலிஸ்ட்டு, டிகிரியில் கோல்டு லிஸ்ட்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்படி இருக்கப்போ இன்னும் அவர் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாங்கன்னா ஓகே, அதை கூட ஒரு இதாக வச்சுக்கலாம், ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓகேன்னு வச்சுக்கலாம். பட் ஆனால் சொல்லலேன்னு சொன்னாங்க. அடுத்த பாயிண்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் தம்பி எங்கள் அப்பா அம்மா கிட்டே சொல்லிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வீடியோவில். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் என் தம்பி தம்பியும் அவனும் கான்வர்சேஷனில் இருந்தாங்க. இந்த மாதிரி அவங்களுக்குள்ள என்னன்னு தெரியல. ஆனால் இதுக்கு எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சம்மந்தம் இல்லை. இன்றைக்கி நீங்கள் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறீங்க, ஓகே. ஆனால் இன்றைக்கி அதனால உங்கள் லவ்னால ஒரு உயிர் போயிருக்கு. அதுவும் சும்மா போல் ஜாதிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி போயிருக்கு. என்ன ஜாதி? அந்த ஜாதியை பார்த்துருந்தீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் உங்கள் பொண்ணு தான் லவ் பண்ணியிருக்கு, உங்கள் பொண்ணும் தான் லவ் பண்ணியிருக்கு அந்த பையனை. அந்த பையன் மட்டும் லவ் பண்ணலை. அப்போ உங்கள் வீட்டு பொண்ணை வெட்டி கொண்டிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த பிரச்சனை இவ்வளோ தூரம் வந்திருக்காது. பாவம் அந்த பையன் இன்னைக்கு காசு 1 லட்சம் 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறான், கோல்டு மெடலிஸ்ட்டு. இதுக்கு மேலே ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும் சொல்லுங்க? வெல் செட்டில்டு, அவனுக்கு அவ்வளோதான், எல்லாமே இருக்கு. இதுக்கு மேல உங்க பொண்ணை பார்த்துக்கிறதுக்கு அவனுக்கு என்ன தகுதி வேணும்? ஜாதி என்ன ஜாதி? இன்னைக்கு நீ ரோட்ல அடிபட்டு செத்து கிடக்க, உன்னை தூக்கிட்டு போறவன் ஓன் ஜாதியா? இல்ல உனக்கு அங்க ரத்தம் தேவைப்படுதுன்னு கொடுக்குறவன் ஓன் ஜாதியான்னு பார்த்தா நீ ரத்தம் வாங்குறீங்க. இந்த உலகம் டெக்னாலஜியில் எவ்வளவோ வளர்ந்து போயிடுச்சுன்னு நினைச்சேன். ஆனால் இன்றைக்கி தான் தெரியுது, எவ்வளோ தான் டெக்னாலஜி மாறினாலும் இந்த ஜாதி வேதி பிடிச்ச மனிதர்கள் மாற மாட்டாங்கன்றதை இன்றைக்கி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்பவே கவலையாக இருக்குது. இந்த நேரத்தில் நான் அந்த குடும்பத்துக்கு ரொம்ப ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். கவின் ப்ரோக்கு கண்டிப்பாக ஒரு நியாயம் கிடைச்சே ஆகணும். இந்த மாதிரி இன்னும் எத்தனை உயிர் போகுது? என்ன ஜாதினால என்ன கிடைக்குது உங்களுக்கு? ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இந்த ஒரு செய்தியை கேட்குறப்ப. லவ் பண்ணுறப்ப லவ்வில் யாருமே ஜாதி மதம் இவங்க இந்த ஜாதி அதெல்லாம் பார்த்து யாருமே லவ் பண்ணுறது இல்லை. அந்த மாதிரி தான் நீங்களும் உங்கள் பொண்ணு தான் சேர்ந்து தான் லவ் பண்ணியிருக்கு. இப்போ அந்த பையன் மட்டும் லவ் பண்ணியிருந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா கூட ஒரு வழியில் சரி அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் உங்கள் பொண்ணும் சேர்ந்து தான் லவ் பண்ணியிருக்கு. உன் வீட்டு பொண்ணை வெட்டியிருந்தேன்னா இன்னைக்கு இந்த நிலைமைக்கு அந்த இது வந்திருக்குமா? இந்த பிரச்சனை இவ்வளோ தூரம் போயிருக்குமா? சொல்லுங்கள். உங்க வீட்டு பொண்ணு தானே லவ் பண்ணிருக்கு, சொல்லுங்க. உங்க பொண்ணு வெட்டி இருக்கலாம்ல, எதுக்கு அந்த பையனை போய் வெட்டணும்? உனக்கு உன் ஜாதி தான் முக்கியம்னு சொல்றீங்கல்ல, உங்க பொண்ணை வெட்டி இருக்கலாம்ல. உங்க கௌரவம் தான் முக்கியம், எனக்கு என் ஜாதி தான்ப்பா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பொண்ணை வெட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்கு யாருமே உங்களை எதுவுமே கேட்க போறது இல்லை. சிஸ்டர், உங்களுக்கும் தான் சொல்றேன். நீங்க வீடியோ போட்டிருந்தீங்க, எங்களுக்கும் எங்கள் அம்மா அப்பாவுக்கும் சம்மந்தம் இல்லை, என் தம்பி தான் பண்ணிட்டான்னு சொல்றீங்க. ஓகே, உங்கள் தம்பி உங்களை வெட்டி போட்டிருக்க வேண்டியதானே? எதுக்கு அந்த பையனை வெட்டி போடணும்? பாவம் இல்லையா? இன்னைக்கு அதனால வருத்தப்படுறது யாரு? லவ் பண்ணீங்க,
இன்னைக்கு நீங்கள் வந்து உங்களை பெற்றவங்களை காப்பாற்றுறதுக்காண்டி நீங்கள் என்னென்னமோ பேசுறீங்க வைக்கிறீங்க, ஓகே. இன்னைக்கு அந்த பையனோட உயிர் போயிடுச்சு. இதனால இன்னைக்கு அவங்க குடும்பம் வந்து எவ்வளோ கஷ்டப்படும், எப்படி தூக்கி வளர்த்துருப்பாங்க அந்த பையனை. ஆசையாக வளர்த்து அந்த பையன் வந்து இத்தனைக்கும் அவன்கிட்ட எல்லா தகுதியுமே இருக்குங்க. இதுக்கு மேலே என்னங்க தகுதி வேணும்? படிப்பில் கோல்டு மெடலிஸ்ட்டு, மாதம் டிசிஎஸ் கம்பெனியில் வந்து 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறான். இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? சரி, இப்போ வெட்டி கொன்னுட்டீங்க. இப்போ இதனால உங்கள் ஜாதியிலேருந்து என்ன கிடைச்சிச்சு சொல்லுங்க. உங்கள் ஜாதியிலேருந்து இப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? எதுனாவது பயன் இருக்கா? பாவம் அந்த பையனோட உங்க பொண்ணை சேர்த்து வச்சிருந்தா இன்னைக்கு அவன் 2 லட்சம் சம்பளம் வாங்குறான். இன்னும் போக போக டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி இன்னும் சம்பளம் ஏறிக்கிட்டு தான் போகும். அவனோட வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும், உங்க பொண்ணோட ஃபியூச்சரும் நல்லா இருந்திருக்கும். இன்னைக்கு இதனால நீங்க பண்ணின ஒரு விஷயத்தினால உங்க ஜாதிப்படியே வரேன்ப்பா நான். உங்க ஜாதிக்கு இன்னைக்கு நீங்க இப்படி பண்ணது பெருமையா? இல்லப்பா அந்த ஜாதிக்கார பையன் வந்து இப்படி வெட்டிட்டான்ப்பா அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து பெருமையாது? கேவலம். போலீஸ் ஸ்டேஷன் போகணும், இந்த ஜாதிக்காரன் தான் அப்படின்னு சொல்லுவானுங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கை கட்டி நிக்கிறது உங்களுக்கு கௌரவமா? நீ பெருமைன்னு நினைச்சு பண்ணுன எல்லாமே வந்து தப்பு தான். இந்த கவின் ப்ரோக்கு வந்து கண்டிப்பா நியாயம் கிடைச்சே ஆகணும். அவங்க பெற்றவங்களுக்கு வந்து ஒரு நியாயம் கிடைச்சே ஆகணும். அந்த ப்ரோக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும். இது வந்து என்னோட கோரிக்கையா வந்து நான் வைக்கிறேன். கண்டிப்பா நியாயம் கிடைச்சே ஆகணும். என்னோட கேள்விகளுக்கு வந்து பதில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்க. நான் கேட்டது சரியா தப்பாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே கொதிக்குது ரத்தம். என்னடா ஜாதி அப்படின்னு. ஒரு ஜாதினால இன்னைக்கு ஒரு உயிர் போயிருக்குன்னு நினைக்கிறப்ப, அதுவும் மிளகா பொடியை தூவி கேட்குறப்பயே அந்த இதெல்லாம் அந்த இடத்துல இருந்து அந்த ப்ரோ வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க வெட்டும் போது. அதுவும் எப்படி ஃபோன் பண்ணி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, எங்கள் அம்மா அப்பா பேசணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, இதுக்கு வான் பண்ணிட்டு கூட விட்டுருக்கலாம்ல. எதுக்கு வெட்டி கொல்லணும்? வெட்டி கொள்ளுற அளவுக்கு உங்களுக்கு இதை கொடுத்தது யாரு? பேசணும்னா பேசிக்கிட்டே போவேன். நன்றி, வணக்கம்.